சமாதானத்தின் தேவன் நசுக்குவார். இயேசு உலகில் வாழ்ந்த போது சென்ற இடமெல்லாம் பிசாசு ஓடிட்டு, பிசாசு ஜனங்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக ஓடிட்டு, சங்கிலினால் கட்டப்பட்டிருந்தும் அவனை கட்டுப்படுத்தாமல் இருந்த லெகியோன் பிசாசும் ஓடி போயிட்டு. ஆகவே கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எதிராளி யார்? நம்முடைய மிகப்பெரிய எதிராளி சாத்தான் தான். அவனை யார் விரட்டி விடுவார்? அடுத்ததாக நாம் பார்க்கும்போது உலக பிராரமான கவலைகள் இவையெல்லாம் நம்முடைய சமாதத்தை குலைக்கிறது. லூக்கா 10 கடைசி வசனை நாம் பார்க்கும்போது, மார்த்தாள் பல வேலையினாலே பிஸியாக இருக்கிறாள். ஆனால் மரியாளோ கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்கிறாள், வார்த்தையை கேட்கிறாள். மார்த்தாள் மிகவும் அலசடிப்படுகிறாள். என் சகோதரி எனக்கு உதவி செய்வனும் சொல்லுங்கள் என்று சொல்கிறாள். ஆனால் கர்த்தர் என்று சொல்கிறார், தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். பல சமயம் அப்படி